அனைவருக்கும் வணக்கம். ஏன் வராகியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போறியேன்னு சொல்லி சில பேர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் அடிக்கடி போகிறேன் அப்படின்னா, என்னோட எதிரி சுக்கு நூறாக என்னை விட்டு நீங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு போகிறேன். அந்த எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எதிரி தான், எனக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த எதிரி நீங்கிட்டா நான் நல்லா இருப்பேனோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த எதிரியை அழிச்சே தீரணுன்ட்டு ஒவ்வொரு கோவிலுக்காக போய் வேண்டிகிட்ருக்கேன். அந்த எதிரி பொங்குனாலும் ஆபத்து, தங்குனாலும் ஆபத்து. அந்த எதிரி 3 எழுத்துக்காரந்த கோபம், முன்கோபம். அந்த முன்கோபத்தை மட்டும் நான் நீக்கிட்டேன்னா நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்கோபம் எனக்கு ஜாஸ்தி வரும். அந்த எதிரி என்னை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலாக இருந்துச்சு. அதைத்தான் நான் எல்லா கோவில்லையும் போய் வேண்டிக்கிறேன். இது எல்லாருக்குமே இருக்கிற முன்கோபத்தால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற முதல் எதிரி முன்கோபம். அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டோம்னாலே எல்லா விஷயத்துலேயும் நம்ம சாந்தமாயிடுவோம். பொங்கி வர்ற பாலை எப்படி தண்ணியை தெளித்து ச சமப்படுத்துகிறோமோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற முன்கோபங்கிற அந்த கோபத்தை நீக்கிறதுக்கு பக்தின்ற தண்ணி தெளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேங்க.